இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா வாழைக்காய் முட்டை சுக்கா. இந்த வாழைக்காய் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா தோல் சீவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். ஏதாவது விஷயம் வீட்டில் மஞ்சத்தூள் இருந்தால் நீங்கள் போட்டு வேக வச்சுக்கலாம், தவறே இல்லை. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கடுகு போடுறேன். இந்த உளுத்தம்பருப்பு இப்போ போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நம்ம வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அடுப்போட ஃப்ளேம் கம்மியாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த வெங்காயத்தை நம்ம இங்கே போடுறோம், மஞ்சத்தூள், இந்த சிக்கன் மசாலா, இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி. அந்த மசாலாவும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டும் கீழே ஒட்டாமல் இருக்கணும். அதனால தான் கொஞ்சமாக லைட்டாக சேர்க்குறேன். கையில் தொட்டால் அப்படி மசிஞ்சு வரணும். ஸோ அந்த பக்குவத்துக்கு நீங்கள் இதில் போட்டுருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி. அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணணும். வீட்டில் கொத்து போட்டா கடையில் போய் வாங்கி சாப்பிடுவீங்களா, வீட்டிலேருந்து எல்லாரும் போயிட்டு அந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வாழைக்காவை இப்படி கொத்துறோம். கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த முட்டை, ஒரு முட்டை, அதுக்கப்புறம் ரெண்டாவது முட்டை, இந்த பொடி மாஸ் மாதிரி பக்குவத்தில் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி முட்டையை நல்லா குக் பண்ணுங்க.